ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்ச சாங்ல உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறீங்களோ உங்களுடைய இமேஜோட சைஸை வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4:5 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போது ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மூணாவதாக இருக்கிற 4:5 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் ரெசல்யூஷன் 1080 ஃபீல் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணணும். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆகி செட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாப்பில் போயிருக்கலாம். ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஸ்க்ரீனில் தெரியாமல் இருக்கலாம். அப்படி உங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்க்ரீனில் தெளிவாக தர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து மூணாவது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் சொல்லி காமிச்சிட்டேன். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 1 by 1 ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு உங்களோட அடுத்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டு ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் உங்களோட எல்லா இமேஜையும் 4:5 வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடிட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நான் கீழே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன். இந்த ஆடியோவை இந்த இடத்துல நான் கொடுத்துருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ உங்களுக்கு பிடிக்கலாட்டி இந்த ஆடியோவை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ஆடியோவை டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணுறது எப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போயிட்டு இப்படி கூட நீங்கள் ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஃபோட்டோவில் ஆடியோ சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அப்படி கூட நீங்கள் ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட ஆடியோ இல்லாட்டி உங்கள்கிட்ட வீடியோ தான் இருக்குன்னா நீங்கள் வீடியோவை கூட நீங்கள் ஆடியோவே மாற்றிக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் எந்த ஃபோட்டோவில் உங்களோட வீடியோவை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆட் ஆகிருக்கும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலேருந்து லாஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ மட்டும் துண்டா கட்டாயம் வந்துடும். நீங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இப்படியும் கூட நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவை மாற்றிக்கலாம்.
நீங்கள் எந்த சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 செகண்ட் இருக்கிற மாதிரி மட்டும் நான் எடிட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 27 செகண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஆடியோ இருந்துச்சுன்னா இதே மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஆடியோ மட்டும் இதே மாதிரி உங்களோட ஆடியோ கிளிக் பண்ணி லாஸ்ட் உள்ள இந்த ஆறு மார்க்கை கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 செகண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆடியோ இருந்தாலும் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே கீழே வந்துக்கோங்க. லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா லைட்டாக லிரிக்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கும். இங்கேருந்து நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 6 குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ், நேமு, உங்கள் ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 6 குரூப் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உள்ளே ஆட் பண்ணியிருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4:5 இமேஜ் இருக்கா, இந்த 4:5 இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மூவ்ஸுங்கிற ஃபோல்டரில் வந்து சேவையாக இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே டிபி இமேஜ் இருக்கா, அந்த டிபி இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் அதாவது டிபியில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அந்த டிபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனிராஜ் எடிஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்க நேம் இதே மாதிரி நீங்கள் வந்து அழிச்சு விட்டுக்கலாம். அழிச்சு விட்டு நீங்கள் என்ன நேமில் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களோட நேம் இல்லாட்டி இன்ஸ்டா ஐடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு நேமை நீங்கள் இதே மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டு டிக் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் நேமும் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். நான் சொன்ன இந்த 3 மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 4:5 உங்களோட இமேஜ், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபிங்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட நேம், இன்ஸ்டா ஐடி நேம் எதுனா இருந்தாலும் சரி நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். இந்த 3 மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா நேம், டிபி, இமேஜ் இந்த 3 வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. சேம் மெத்தடில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப் 6 வரையா பார்த்தீங்கன்னா ஒரு 6 குரூப் இருக்கும். 6 குரூப்லையும் நான் சொன்ன இந்த 3 மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொன்ன மெத்தடில் 5 குரூப் மீத உள்ள 5 குரூப்லையும் உங்களோட இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி அந்த 6 குரூப்லேயும் நான் இமேஜ், நேமு எல்லாமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் இந்த குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். லாஸ்ட்டு போய் காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்டு வரையாக இருந்திருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா குரூப் வந்து இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு குரூப்லேயே போய் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குட்டியாயிரும். இதே மாதிரி உங்களுக்கும் இந்த சேம் ப்ராப்ளம் வந்து வரும். அப்படி நீங்கள் வந்து இமேஜ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குட்டி ஆகி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா எந்த குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சிறுசாக வந்து ஆகிருக்கோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆடியோட எண்டு போய்க்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 6 மார்க்கு கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. சேம் மெத்தடில் உங்களுக்கு எத்தனை குரூப்போட அந்த சைஸ் வந்து குட்டியாக இருக்கோ அந்த குரூப்பை மட்டும் இதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோட எண்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு 6 மார்க்கு கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. சேம் மெத்தடில் எல்லா குரூப்பையும் ஒரு 6 குரூப் இருக்கும். அந்த 6 குரூப்பையும் இதே மாதிரி ஆடியோட எண்டு வரையாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 குரூப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் இருக்கும், ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் ரைட் சைடு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4:5 சொல்லி ஒரு 2 இமேஜ் இது மாதிரி சேர்ந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கடுத்து ஒரு 2 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 சொல்லி இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த நான் 4:5 சொல்லி ஒரு 2 இமேஜை ஜோடி ஆட் பண்ணி கொடுத்துருக்கேனா அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த 2 இமேஜ் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை இந்த கீழே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த 4:5 இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ
அதே இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணி கீழே உள்ள அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜுக்கும் இதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். ஸோ இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 இமேஜ் இருக்கும். அந்த 2 இமேஜ்லையும் ஒரே மாதிரி இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடியோட எண்டு வழியாக நான் கொடுத்துருக்க அந்த டபுள் இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டபுள் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடியோட எண்டு வரையா நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 3D எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. அந்த 3D எஃபெக்ட்டை நீங்கள் எங்கே எடுக்கணுங்கிற மட்டும் சொல்கிறேன். இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் இருக்கா, அந்த லிரிக்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 சொல்லி ஒரு எஃபெக்ட் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா, லாஸ்ட் வந்து அதாவது ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. அதில் லாஸ்ட் வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 சொல்லி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க் பக்கத்தில் ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் காப்பி லேயருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து டெலிட் பண்ணி விட்ருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், அந்த எஃபெக்ட் 1ல் இருந்ததை அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் இருக்கா, இந்த கேமராங்கிற இந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கேமரா 1 இருக்கிற அந்த குரூப்பை கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் டெயில் இருக்கும். அது பக்கத்தில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கலர் ஐக்கான், பேட் அண்ட் ஷேடோ, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி, எஃபெக்ட் ஐக்கான் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஒத்த ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இப்போ பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்கா, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு மேலே ஒரு 6 மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இடத்துல உள்ள கேமரா ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் இருக்கும். இதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடை எல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஐக்கான் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிடக்கூடாது. இந்த கேமரா ஐக்கான் ஆனில் வச்சக்கப்புறம் நீங்கள் மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.